Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 11th 12th வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமினேஷனை நெருங்கி நம்ம வந்துட்டோம். நமக்கு முக்கியமான எக்ஸாமினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் எக்ஸாமினேஷன். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போகிறோம் 12th. சரியா? அப்போ 11th 12th மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 days தான் என்னன்னு சொல்லி பார்த்தா இங்கே உங்களுக்கு 13 ஆரம்பிக்குது, உங்களுக்கு 14 ஆரம்பிக்குது. சரியா? இந்த 2 நாள் தான் உங்களுக்கு, அதாவது 1 day மட்டும் தான் வேரி ஆகுது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு வந்து 30 35 days இருக்குது. நம்ம சும்மா என்ன பண்ணலாம், ஏன்னா ப்ராக்டிக்கல் வேறு போயிடும், நம்ம ஒரு 30 நாள் வச்சுக்கலாம். சரியா? இந்த 30 நாளை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 30 days நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 11th 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், டைம் டேபிள் படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் டேபிள் படி நீங்கள் பார்த்து தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்டை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து 5 நாள் லீவ் இருந்துச்சு அப்படின்னா பசங்க மத்தியில் என்ன ஒரு எப்பயுமே நார்மலாக ஒரு திங்கிங் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கொஸ்டின் டஃப்பாக கேட்பாங்க போல். இப்போ உதாரணத்துக்கு 12th மேக்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நாள் லீவ் இருக்குது, அதனால் வந்து 12th மேக்ஸ் வந்து டஃப்பாக கேட்பாங்க போல், அதனால் இப்போ இருந்தே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு நினைப்பில் நம்ம படிக்கவே கூடாது. நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், அதாவது நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போயே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணி போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அதாவது எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. நீட் எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயாலஜிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே வந்து நான் இன்ஜினியரிங் தான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அப்போ இந்த 30 நாள் நான் எப்படி சார் பயன்படுத்துறது? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதாவது நமக்கு தேவையான மெயின் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்படி அதாவது நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட் தான் நமக்கு தேவைப்பட போகுது. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் தான் விடாமல் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சரியா? அதாவது உங்கள் சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர டீச்சரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆச்சரியப்பட்டுருக்கலாம். இவங்க புக்கையே பார்க்க மாட்டாங்களே, அதாவது இப்போ ஒரு மேக்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு சம்மை பார்த்தோன்னே இந்த சம்மை எப்படி சார் வந்து போட்டுறாரு உடனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி வந்து நிறைய ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா இயர் பை இயர் அதே சம்மை போட்டுட்டே இருக்காங்க. நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா 10 வருஷம் நம்ம அதே சம போட முடியாது. அப்படி சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அடிக்கடி நீங்கள் போட்டு பார்க்க அடிக்கடி நீங்கள் படிக்க அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே மறந்தாலும் நம்மளோட ஸ்பான்டேனியஸ் திங்கிங் சொல்லுவோம். சரியா? அப்படி ஸ்பார்க் அடிக்கும். அதாவது ஒரு விஷயம் மறந்துட்டு அதை திங்க் பண்ண உடனே அப்படி டக்குன்னு நம்ம பிரெயின் வந்து அந்த ஸ்பார்க்கை கொடுக்கும். சரியா? அதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? அதனால் இந்த 30 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. சரியா? நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் மட்டும்தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி 3 சப்ஜெக்ட் தான். மற்ற 3 சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆனாவே போதும். மற்றபடி மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. சரியா? அதனால் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்க சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பயாலஜியோடு சேர்த்து 4 சப்ஜெக்ட் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதாவது காலையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிங்க. இன்னும் 30 நாள் தான் இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் லைஃபுக்காக. சரியா? உங்கள் அப்பா அம்மாவுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சருக்காகவோ இல்லை வந்து உங்கள் ரிலேஷனுக்காகவோ யாருக்காகவும் நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. உங்கள் லைஃபு. சரியா? வேறு யாருமே உங்களுக்கு வந்து துணை நிற்கவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போன பின்னாடி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவே எத்தனை வியூஸ்
வியூஸ் போகுது எனக்கு தெரியாது சரியா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 30 நாள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க, 7 மணி வரைக்கும் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்த பின்னாடி திரும்ப ஒரு 7 மணிக்கு நீங்கள் உட்காருங்க. 7 மணிக்கு நீங்கள் உட்கார்ந்த பின்னாடி ஒரு 7 to 8 படிச்சுட்டு திரும்ப 8லேருந்து 8 வரைக்கும் டின்னரை முடிச்சுட்டு 8லேருந்து தயவு செய்து ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்து படிங்க சரியா. நிறைய பேர் டைம் டேபிள்லாம் என்ன பண்ணி வச்சுருப்போ தான் போட்டு வச்சுருப்பீங்க நீங்களே. இந்த 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் படிக்க போகிறோம், இந்த 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஏற்கனவே நிறைய டைம் டேபிள் வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம் சரியா. அப்படி டைம் டேபிள் போடும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஹா டைம் டேபிள் போட்டாச்சு நம்ம பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுதான் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு சரியா. அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு டைம் டேபிள் நல்லா போட்டு வச்சுங்க. காலைல 5 மணிக்கு நான் எந்திரிக்கணும், நைட்டு 11 மணிக்கு தான் தூங்கணும். இந்த 30 நாள் தயவு செய்து கஷ்டப்படுங்க சரியா. கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்னமும் நிறையா பசங்க பயமே இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா மார்க் எடுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ 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 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. மொதல் உங்கள் எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோவாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் மனசை நீங்கள் என்ன பண்ணி சொல்லும்போது ஒருநிலைப்படுத்தி மேக்ஸ் தானடா, ஃபிசிக்ஸ் தானே, கெமிஸ்ட்ரி தானே நம்ம பார்க்காதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த திங்கிங் வரும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நீங்கள் வெல் வெர்ஸ்டாக மாறின பின்னாடி தான் இந்த திங்கிங் வரும். அதனால் தயவு செய்து இந்த 30 நாட்களில் ஒரு 5 மணிலேருந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 11 மணிக்கு தான் என்ன பண்ணுறோம் தூங்குகிறோம். இந்த டைமிங்கை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை பார்த்து கடவுள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த பலனை வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் எல்லா பேருமே நல்ல மார்க் எடுக்கணும், அதான் நம்ம சேனலோட ஆசையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.